ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அனிதா பிரபாகரன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் பேக் ரெசிபி தான். சூப்பரான லெமன் சாதம் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட பிரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய், இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். அதை நான் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வடித்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி அதை தனியாக ஆற வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கிளறும் போது அது ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும் சாதம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு நான் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது அதோட வாசமும் நல்லாயிருக்கும். நம்ம நைட்டு வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நான் எண்ணெய் காஞ்சதும் அது கூடவே நான் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் கடுகோட நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து பொரியிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயை 1-2 கிள்ளி அது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாயையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கும் போது அதோட வாசம் சூப்பராக இருக்கும். லெமன் சாதமும் நல்ல டேஸ்டாக இருக்கும். அது கூடவே நான் முந்திரி பருப்பும் நிலக்கடலையும் அது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நிலக்கடலை கண்டிப்பாக போடுங்க. முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணா சேர்த்துக்குங்க, வேணானா விட்டுருங்க. சேர்க்கும் போது நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்கும். அதுக்காக தான் நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அதுவே கலர் ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா இந்த பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எண்ணெயில் வறுக்கும் போது எல்லாம் மொறுன்னு நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சது இது கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது அதோட மனம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு நம்ம இந்த எலுமிச்சப்பழ ரசம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஆற வச்ச சாதத்தில் இந்த கலவையை கொட்டி நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இது நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விட்டுருக்கிறதுனால சாதம் நல்லா உதிரியாக இருக்கும், ஒட்டாது. நீங்கள் சாதம் வடிக்கும் போதே கொஞ்சம் வந்து குழைவு இல்லாமல் கொஞ்சம் அரிசி விரையாக இருக்கும்போதே சாதத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் லெமன் சாதம் வந்து குழையாமல் இது அரிசி வந்து தனித்தனியாக இருந்தால் தான் நமக்கு வந்து சாதம் சாப்பிட நல்லாயிருக்கும். குழஞ்சிட்டுனா கிளறவும் முடியாது, நமக்கு சாப்பிடவும் அவ்வளவு டேஸ்ட் கொடுக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதுவே நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். நம்ம வந்து லெமன் சாரோட நம்ம எலுமிச்சப்பழம் அதிகமாக ஆகிட்டுனா ஒரு மாதிரி நாக்கு சுறுசுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இதுவே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாகிட்டு பாருங்கள். இது கூட நம்ம வாழைக்காய், உருளைக்கிழங்கு, ஊறுகாய் எது வச்சு சாப்பிட்டாலுமே லெமன் சாதம் சூப்பராக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு மறக்காமல் பேக் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணி உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. என்னோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கானவங்க செய்யற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரசம் கூட அமிர்தமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.